Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான அமேசிங்கான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் ஹோம் க்ளீனிங் டிப்ஸ் எல்லாமே நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி அதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். எல்லா டிப்ஸுமே ரொம்பவும் புதுசு. வாங்க டிப் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நாம் வெல்லம் குறித்து தான் பார்க்க போகிறோம். வெல்லம் எப்போவுமே நான் வாங்கின உடனே இது போல் ஒரு நைஃப் வச்சு பொடியாக கட் பண்ணிப்பேன். கட் பண்ணி இப்போல்லாம் வெள்ளம்லாம் பார்த்திங்கன்னா இது போல் கவரில் தான் பேக் பண்ணி வருது. அந்த கவர்லேயே நான் திரும்பவும் போட்டு இது போல் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இது போல் கவர்லேயே க்ளோஸ் பண்ணி வைக்கிற தொட்டு என்னென்னா வெள்ளத்தில் தண்ணி விட்டால் போல் ஆகாது, அந்த வண்டுகள் வராது. அதே சமயம் மழை காலங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நீங்கள் பொடியாக கட் பண்ணி வைக்கிற தொட்டு நீங்கள் எடுத்து ரெசிபிஸ்லாம் செய்யும்போது மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்பவும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி ஒரு கிச்சன் டிப்ஸை சொல்லியிருப்பேன். வெள்ளம் இது போல் கட் பண்ணி எடுத்து வைக்கணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 2ல் பார்த்திங்கன்னா பீன்ஸ் குறித்து தான். அதாவது நாம் வேர்க்கடலை வாங்கின உடனே இது போல் எல்லாத்தையுமே ஒரு கடாயில் கொட்டி லைட்டாக சூடு பண்ணி பாதி எடுத்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது போல் லைட்டாக சூடு பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக அந்த மழை காலங்களில் வண்டோ பூச்சோ வராமல் நிறைய நாட்கள் நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் லைட்டாக சூடு பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆற வச்சு. அடுத்த பாதி வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து நான் எடுத்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்படி நம்ம நல்லா வறுத்து ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கு இல்லைனா வேர்க்கடலை பர்ஃபி, வேர்க்கடலை உருண்டை இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த கிறிஸ்பினஸ்லாம் போயிடும். அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன அரிசி சமைக்கிறோமோ அந்த அரிசி தான் இந்த வேர்க்கடலை ஆட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்படி நீங்கள் ஆட் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு அந்த கிறிஸ்பியாக இருக்கும் வேர்க்கடலை. அப்படியே சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். மொத்தமாக இது போல் ஏன் வறுத்து ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் மொத்தமாக வறுத்து ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்ச நாள்லேயே கொஞ்சம் எண்ணெய் வாசனை வரும். ஸோ எப்போவுமே நாம் வாங்கின உடனே பாதியை லைட்டாக சூடு பண்ணி ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா சில பேருக்கு வேக வச்சு சாப்பிட்ற டேஸ்ட் கூட பிடிக்கும், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். மீதி நல்லா வறுத்து ஸ்டோர் பண்ணி மற்ற ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 3ல் நாம் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாவு, அரிசி இது போன்ற ப்ரொவிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மழை காலங்கள்லையும் இல்லை வின்டர் சீசன்லையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வண்டு பூச்செல்லாம் வந்துடும். அது பிடிக்காமல் இருக்குது இது போல் வரமிளகாய் 2 இல்லை 3 நீங்கள் இது போல் அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வண்டு பிடிக்காது. ரொம்ப நாட்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா மழைக்காலங்களில் கண்டிப்பாக இந்த டிப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அரிசியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 4ல் நம்ம பணியாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஸ்வீட் பணியாரம் செஞ்சாலும் கார பணியாரம் செஞ்சாலும் மாவு ரெடி பண்ண பிறகு இது போல் பணியாரக்கல்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணியாரக்கல்ல பணியாரம் செஞ்சால் அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. ஸோ எண்ணெயில் ஊற்றி கொடுத்தா தான் அந்த டேஸ்ட் பிடிக்கும். அதாவது எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்குறது தான். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப்பு கிடைக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், இது போல் பணியாரக்கல்ல நம்ம பணியாரம் ஊற்றின பிறகு லைட்டாக நம்ம அதை வேக வச்சு எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி நம்ம சூடு பண்ணி அதில் இது போல் எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம், அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும்போது அதோடய ஷேப்பும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே சமயம் நல்லா வெந்து அது கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெட்டிஷாக இருக்கும். கடைகள் எப்படி வாங்கும்போது நமக்கு அந்த கலர் இருக்குமோ அது போல் கிடைக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெயில் தான் பொரித்து சாப்பிடுன்றவங்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஷேப்பாக கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 5ல் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை குறித்து தான் பார்க்க போகிறோம். இது போல் முழுசாக வாங்குகிற வேர்க்கடலை நிறைய நம்ம வாங்கும்போது இது போல் லாண்ட்ரி பேஸ்கெட்டோட மூடி எடுத்துகிட்டு அதில் நம்ம வேர்க்கடலையை போட்டு அப்படியே நம்ம டேப்பில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். அதோட வேஸ்ட்லாம் அந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு வெளியே போயிடும். வேர்க்கடலையும் நமக்கு சீக்கிரம் க்ளீன் பண்ண போல் இருக்கும். அடுத்து இதை நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணி
வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே பச்சை வேர்க்கடலையை ஆற வைக்கணும்னா இது போல் அந்த பேஸ்கெட் மூடியில் போட்டு ஆற வச்சிங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் போய் அதாவது காற்று நல்லா பட்டு அது நல்லா ஆறி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஏதோ பிளேட்டில் போட்டு ஆற வச்சிங்கன்னா அது பூரணம் பிடிச்சி பிசு பிசுன்னு ஆகிடும், சாப்பிடவே பிடிக்காது, கெட்டு போயிடும். ஸோ இப்போ நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையானதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஜஸ்ட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதுக்கு போதுமானதாக இருக்கும். நான் நிறைய வேர்க்கடலைக்கு வேக வச்சு எடுக்கிறேன். இது போல் நிறைய கிடைக்கும் போது நம்ம வேக வச்சு அதை நல்லா ஆற வைக்கணும். நீங்கள் ஆர்டினரி பிளேட்டில் ஆற வச்சிங்கன்னா பிசு பிசுன்னு ஆகிடும், அடியில் இருக்க வேர்க்கெல்லாம் சாப்பிடவே முடியாது, கெட்டு போயிடும். ஸோ இது போல் லாண்ட்ரி பேஸ்கெட் மூடியோ இல்லை இது போல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அவைலபிளாக இருந்தாலும் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பிளேட்டை எடுத்து நீங்கள் ஆற வச்சிங்கன்னா நல்லா ஆறி அது காஞ்சி வந்துடும். அப்போ நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வெயிலில் காய வைக்க முடியும்னா கூட நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது போல் வேக வச்சு ட்ரை ஆக்குற வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஒரு சில சீசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு கருவேப்பிலை பூச்சி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அப்போ நிறைய கருவேப்பிலை நம்ம வாங்கி அப்படியே கவர்லேயோ இல்லை ஏதோ கண்டெய்னர்லையோ வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போதும் சில டைம் இது போல் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகின கருவேப்பிலையை அப்படியே நம்ம ஆட் பண்ணோம்னா அது உடையும். அதுக்கு பதிலாக இது போல் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு தாளிக்கும் போது நீங்கள் சேர்த்து தாளிச்சிக்கலாம். அது நல்லாயிருக்கும், அதாவது உடையாது. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த க்ரீன் கலரில் வராது, ஆனாலும் உங்களுக்கு அந்த உடையிற தன்மை இருக்காது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக சாஃப்டாகிடும் கருவேப்பிலை. அப்போ தாளிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது போல் ட்ரையான கருவேப்பிலாம் வேஸ்ட் பண்ணாமல் அதே சமயம் கருவேப்பிலை இல்லைன்ற பட்சத்தில் நம்ம இந்த ட்ரையான கருவேப்பிலையை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா மீதியான இட்லி தோசையை எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எனக்கு ஒரு 4 இட்லி மீதி ஆகிடுச்சு. அதை செய்யறதுக்காக ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணி தாளிச்சிக்கிறேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இட்லியை நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருப்போம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக மீதியாக இருக்க இட்லியை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதை ஸ்கொயராகவோ இல்லை நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது நான் மீதியான இட்லி பார்த்திங்கன்னா நைட் தான் மீதியாச்சு. இதை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன், அதனால தான் இப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. காலையில் மீதியான இட்லி நம்ம ஈவினிங் அப்படியே வெளியில் வச்சு செஞ்சுக்கலாம். பட் நைட்டில் மீறும்போது இது போல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க, அப்போ தான் நமக்கும் சேஃபாக இருக்கும், கெட்டு போகாமல். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. வெங்காயமும் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சைடு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பிறகு வதக்கி பச்சை வாசனை போன பிறகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நமக்கு நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க இட்லியோ இல்லை தோசையோ அதை ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது தோசை கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. தோசையும் இது போல் நம்ம கட் பண்ணி இது போல் ஆட் பண்ணி செஞ்சோம்னா சில்லி சப்பாத்தி மாதிரி சில்லி இட்லியோ இல்லை சில்லி தோசையோ நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த காரெல்லாம் அந்த இட்லியில் இறங்கி ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த கார மசாலாலாம் இட்லி நமக்கு நல்லா இறங்கி பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்க கூட அதை விரும்பி சாப்பிடுவாங்க. யாருமே மீதியான இட்லி வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காரசாரமான ரெசிபி இது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.